வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நகை கடன் தள்ளுபடிங்க. 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு கீழே இருந்தாலும் சரி, 5 லட்சம் வரை இந்த தள்ளுபடியை கொடுக்க அரசாங்கம் ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்குங்க. ஸோ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடியை கொடுக்கலாம். யார் யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது, இதை பற்றின ஒரு முழுமையான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்பொழுதே அனல் பறக்க துவங்கியுள்ளது. ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்பில் உள்ள ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக முடுக்கியுள்ளது. இதன் முக்கிய நகர்வாக கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை திமுக தலைமை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த குழுவிற்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமை தாங்க உள்ளார். கடந்த தேர்தலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுகவின் வெற்றிக்கு முக்கிய காரணியாக அமைந்தது. அதனை தொடரும் வகையில் இந்த முறை அந்த தொகை கணிசமாக உயர்த்த திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிகிறது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் சுமார் 10,000 ரூபாய் வரை முன்வைப்பு தொகை வழங்கவும் என்ற புதிய தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் இது இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் மாணவர்களின் வாக்குகளை கவரும் வகையில் கல்வி கடன் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள தங்க நகை கடன் குறித்த முக்கிய அறிவிப்புகள் தயாராகி வருகின்றன. ஸோ கண்டிப்பாக அதோடு சாமானிய மக்களின் நீண்டகால கோரிக்கையான மின் கட்டண குறைப்பு தொடர்பான அதிரடி வாக்குறுதியும் இம்முறை தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சமாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இளைஞர்களை கவரும் விதமாக அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்புவதற்கான காலக்கெடு மற்றும் அரசு ஊழியர்களுக்கான கூடுதல் சிறப்பு சலுகைகள் குறித்தும் கனிமொழி தலைமையிலான குழு தீவிரமாக ஆலோசித்து வருகிறதுங்க. அதே போல் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் மானியம் விளைபொருட்கள் கூடுதல் விலை நிர்ணயம் போன்ற விவசாய சார்ந்த நலத்திட்டங்களையும் இங்கே பேச முடியுங்க. கனிமொழி தலைமையிலான இந்த குழு விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தரப்பு மக்களிடம் கோரிக்கைகளையும் ஆலோசனைப்படியும் நேரடியாக கேட்டறிந்து மக்களின் நாடி துடிப்பை தெரிந்து கொள்ள விரும்புகிறது. அதற்கு ஏற்ப ஒரே ஒரு கவர்ச்சியான தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதே திமுகவின் இந்த தேர்தல் திட்டமாகும். மற்ற அரசியல் கட்சிகளை இப்பொழுதே தேர்தல் பணிகளில் வேகம் காட்ட தொடங்கியுள்ளனர். ஸோ நம்ம திமுக கண்டிப்பாக மகளிருக்கு உரிமை தொகை வழங்கியது போல நகைக்கடன்கள் 5 சவரன் வரை கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை இந்த டைம் நகைக்கடன் தள்ளுபடியை கொண்டு வர போகிறாங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக நகைக்கடன்களை பெறுவதற்கு உடனடியாக உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.